மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். இஸ் வெரி 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 அன்ஃபேரான ஒரு டெசிஷன். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ரொம்பவே கிராண்டாக லான்ச் ஆன பிக் பாஸ் சீசன் 8 பற்றி தான். நியூ ஹோஸ்டோட ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க விஜய் சேதுபதி சார். நான் ஃபுல் எபிசோடுமே பார்த்தேன் டிவியில். 7 சீசன்ஸாக கமல் சார் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு ஹோஸ்ட் எப்படி இருக்க போகுதா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வேற லெவலில் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடே இந்த அளவுக்கு பின்னே இருக்காரு. அவர் வேறு சொல்லியிருந்தாரு, வீக்கெண்ட்ஸில் நான் எப்படி இருப்பேனே தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ அசுரனா கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ வீக்கெண்ட்ஸில் விஜய்ஸை பார்க்கறதுக்கு நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் 24 ஹார்ஸில் எலிமினேஷன் அப்படின்னு நேற்றுக்கு சொல்லியிருந்தாங்க. நான் கூட அது உண்மையாக இருக்காது, ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மையாகவே 24 ஹவர்ஸில் எலிமினேட் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டுக்கே வந்து ரிவீல் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு யார் அந்த ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சாச்சனா ரொம்ப சின்ன பொண்ணாக வந்து உள்ளே வந்திருந்தாங்க. பட் அவங்களுக்கு 21 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மகாராஜா மூவி மூலமா ரொம்பவே பாப்புலர் ஆனாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, அம்மாவுக்காக தான் அப்போ ஆக்ட் பண்ணேன், பட் இப்போ பிக் பாஸ் வந்திருக்கிறது எனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கியூட்டாக பேசியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரி அப்போவே. நிறைய ட்ரீம்ஸோட உள்ளே வந்திருந்தாங்க. ஒரே ஒரு நாளில் எப்படி டிசைட் பண்ண முடியும், ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்ற திங்ஸ்லாம் மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. ஒருவேளை இன் ஃபியூச்சரில் ஒன்ஸ் அகைன் அவங்கள கொண்டு வரதுக்குமே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து 24 ஹார்ஸ் கூட ஆகல. அட்லீஸ்ட் அவங்க வந்து நினச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு 50 டேஸாவது கலந்துட்டு அப்புறம் தான் போவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்திருப்பாங்க மைண்ட் செட்டோட. ஒரே நாளில் அந்த ட்ராஃபியை உடைக்கும் போது அவங்க செம்மையாக அழுதுருந்தாங்க. ஈவன் ப்ரொமோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அஃபிஷியல் ப்ரொமோவே. நைட்டே இந்த அப்டேட்லாம் கிடைச்சாலுமே நான் ஷேர் பண்ணாததுக்கு காரணம், ஒரு வேலை வேற ஏதாவது இருக்கும், அட் த எண்ட் ஆஃப் த டே வேற ஏதாவது உள்ள வச்சிருப்பாங்க, அது எப்படி ஒரு நாள்ல எவிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைச்சேன். நிஜமாவே ரொம்ப அன்ஃபேரா இருந்துச்சு இந்த டெசிஷன் பிக் பாஸ்ல. அஃபிஷியலி சாச்சனா எலிமினேட் ஆகிட்டாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து. இப்போ 17 கண்டஸ்டன்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த எலிமினேஷன் பார்த்தனா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.